குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ எல்லாரும் ட்ரிப்புக்கு போகிறக்கு சூட்கேஸ் எல்லாம் பேக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டீங்களா? என்ன ஸ்டூடெண்ட்? மேம் நாங்கள் எல்லாரும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கோம் மேம். எங்கே மேம் போகிறோம்? உங்களுக்கெல்லாம் ரொம்ப பிடிச்ச மாதிரி ஒரு இடத்துக்கு தான் போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம அங்கே 1 வீக் ஸ்டே பண்ணிட்டு தான் வர போகிறோம். அதுக்கேற்ற அளவுக்கு ட்ரெஸ் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்கல்ல? மேம் எனக்கு ஒரு பெரிய டவுட் இருக்கு மேம். நம்ம எல்லாருமே அந்த புது பஸ்ல தானே மேம் போறோம். அந்த பழைய பஸ்ல யாரும் போகல இல்ல மேம்? அஃப்கோர்ஸ் சிண்டு, நம்ம ஸ்கூலுக்கு தான் புது பஸ் வாங்கியிருக்கோம்ல, அதில் தான் நம்ம எல்லாரும் போக போகிறோம். பழைய பஸ்ஸில் நம்ம யாரும் போக போகிறதில்ல. என்ன ஹாப்பி தானே மேம்? என்ன மேம் நீங்கள் எவ்வளோ பேர் டூருக்கு ரெடியாக இருக்காங்கன்னு பார்த்தீங்களா? அது மட்டும் இல்லை மேம், எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் பெரிய பெரிய லக்கேஜும் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. கண்டிப்பாக அந்த புது பஸ்ஸில் மட்டும் போனால் இடம் பத்தாது மேம். இங்கே பாருங்கள், அது இல்லாமல் டீச்சர்ஸோடைய சுட்கேஸ்ன்னு வேற தனியாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக 3 பஸ்லையும் போய் ஆகணும் மேம். சாரி ஸ்டூடெண்ட்ஸ், கோஆர்டினேட்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணாமல் நான் உங்ககிட்ட சொல்லிட்டேன். ஸோ நம்ம கிட்ட இருக்கிற 3 பஸ்லையும் சேர்ந்து தான் நம்ம ட்ரிப் போக போகிறோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், டைம் வேஸ்ட் பண்ணிட்டு இருக்க வேண்டாம். இன்னும் 10 மினிட்ஸில் பஸ் வந்துடும். நீங்கள் எல்லாரும் சூட்கேஸை வச்சுட்டு நீங்கள் மட்டும் ஏறிக்கலாம். ஓகே? எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் எங்களை எப்பவுமே பழைய பஸ்ஸில் தான் மேம் கூட்டிகிட்டு வர்றீங்க. இந்த ஒரு டைமாவது எங்களை புது பஸ் கொடுங்க மேம். பழைய பஸ் வேற யாருக்காவது பேட்ச் கொடுத்துருங்க மேம், ப்ளீஸ் மேம். மேம் எக்ஸ்கியூஸ் மீ மேம். மை நேம் இஸ் பண்டி மேம். மேம் நாங்க வேணா பெரிய கிளாஸ் எல்லாம் பழைய பஸ் எடுத்துக்கிறோம் மேம். சின்ன கிளாஸுக்கு வந்து புது பஸ் கொடுத்துருங்க மேம். எங்களுக்கு ஒரு ப்ராப்ளமும் இல்லை மேம். வெரி குட். நான் கேட்காமலே நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்குறீங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் இருக்க போகுது ஸ்டூடெண்ட்? பண்டி சொன்ன மாதிரி பெரிய கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் பழைய பஸ்ஸில் வரட்டும், சின்ன கிளாஸ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் புது பஸ்ஸில் வரட்டும். உங்களுக்கு ஹாப்பி தானே? பண்டி அண்ணா, என்னன்னா நீங்க என்னை விட்டுட்டு தனியா ஏதோ பிளான் பண்ற மாதிரி இருக்கு. நான் கண்டிப்பா விட மாட்டேன். நான் பார்த்துக்கிறேன் மேம். நீங்கள் மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் ரெடி பண்ணுங்கள். பண்டி அண்ணா, வேணும்னே எங்களை எல்லாத்தையும் புது பஸ்ல அனுப்பிச்சிட்டு நீங்க மட்டும் பழைய பஸ்ஸுக்கு ஏதோ பிளான் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் விட மாட்டேன்னா. ஐயா ஜாலி ஜாலி. எப்பவுமே பெரிய கிளாஸுக்கு தான் புது பஸ் கொடுப்பாங்க. ஆனா இந்த டைம் தான் சின்ன கிளாஸுக்கு புது பஸ் கொடுக்குறாங்க. ஜாலி ஜாலி பண்டி அண்ணா, தேங்க்ஸ்ண்ணா. பண்டி, இப்போ எதுக்கு நீ தேவையில்லாம பிரின்சிபல் மேம் கிட்ட வாய் விட்ட? இந்த பழைய பஸ்ஸை பாரு எப்படி இருக்குன்னு. நீ பேசாம இருந்திருந்தீனா எப்பவும் போல நமக்கு புது பஸ் கிடைச்சிருக்கும். சின்ன பசங்க இந்த பழைய பஸ்ல வந்திருப்பாங்க. அங்க பாரு பண்டி, ஏதோ 100 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின மாதிரி இருக்கு. பெயிண்ட் எல்லாம் எப்படி போயிருக்குன்னு பாத்தியா? ஐயோ நான்சி, நான் சொல்லும் போதே நீ யோசிக்க வேண்டாமா? அந்த சிண்டு பையனுக்கு கூட தெரிஞ்சிருக்கு நான் ஏதோ பிளான் பண்றேன்னு. நீ என் கூட இத்தனை வருஷமா இருக்க, உனக்கு தெரிய மாட்டேங்குது. இந்த பழைய பஸ்ஸுக்கு நான் சூப்பரான ஒரு ஐடியா வச்சிருக்கேன். இப்ப பாரு, 5 நிமிஷத்துல இந்த பஸ்ஸை நான் எப்படி சூப்பர் ஆக்குறேன்னு மட்டும் பாரு. நான்சி, லில்லி, லோட்டஸ் என்ன அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க? எனக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணணும். கம் ஆன் பண்டி, இன்னும் 15 மினிட்ஸ்ல நம்ம டூருக்கு கிளம்பணும். அதுக்குள்ள நீ எப்படி இதெல்லாம் மாத்துவ? ஐயோ நான்சி, இன்னுமா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை வரல? இதை டெக்கரேட் பண்றதுக்கு எல்லா மெட்டீரியல்ஸும் ரெடியா இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல சிண்டு எடுத்துட்டு வந்துருவான். என்னது, சிண்டு எடுத்துட்டு வருவானா? என்ன பண்டி சொல்ற? சிண்டு தான் அந்த பஸ்ஸுக்கு போய் ஏறன்னு கிளம்பிட்டானே பண்டி. பண்டி அண்ணா என்னன்னா என்னை விட்டுட்டு ஏதோ பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னையும் சேர்த்துக்க வேண்டியதானே? நான்சி அக்கா, நீங்க எல்லாரும் சூப்பர் பஸ்ல போறீங்களா? என்னடா சிண்டு, நான் சொன்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்தியா இல்லையா? நான் எல்லாத்தையும் பக்காவா ரெடி பண்ணி வச்சிருந்தேன். நீ எதையாவது விட்டுட்டு வந்துட்டியா? போங்க பண்டி அண்ணா, நான் எதையும் விட்டுட்டு வரல. கஷ்டப்பட்டு இது எல்லாத்தையும் எடுத்துட்டு வரக்கு எனக்கு இவ்வளவு டைம் ஆச்சு தெரியுமா? எங்க கீதா மேம் கேட்டாங்க இதெல்லாம் என்னன்னு. டேய் பண்டி, என்னடா இது? நீ சொன்னப்ப நான் நம்பவே இல்ல. ஏதோ பெருசா ரெடி பண்ணி வச்சிருக்க. இதெல்லாம் எனக்கு பார்த்தா ஒண்ணுமே புரியல பண்டி. சொல்றேன் நான்சி, சொல்றேன். நேத்து நைட்டு ரொம்ப நேரமா வீட்டுல உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருந்தேன்ல, இதெல்லாம் தான் ரெடி பண்ணிட்டு இருந்தேன். ஒரு 2 நிமிஷம் வெயிட் பண்ணு. இதெல்லாம் கரெக்டா எந்த இடத்துல மாட்டணும்னு பிக்ஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உனக்கு நான் பண்ணியே காமிச்சிடுறேன். பண்டி அண்ணா, எனக்கு என்னமோ இதெல்லாம் 10 நிமிஷத்துல பண்ண முடியும்னு தோணலண்ணா. லேட் ஆயிடுச்சுனா பிரின்சிபல் மேம் ரொம்ப திட்டுவாங்கண்ணா. நான் எந்த பொருளை எங்க வைக்கணும்னு சொல்றேன்டா, அதை நீ கரெக்டா வச்சினா போதும். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னை எடு. ஓகே, நீங்க சொல்லுங்க, நான் ஒவ்வொன்னா எடுக்கிறேன். சரியா? இது என்னன்னா, இது பஸ் ஃப்ரண்ட் போர்ஷன் மாதிரி இருக்கு, மிடில் போர்ஷன், பேக் போர்ஷன். சிண்டு ஒரு நிமிஷம் இரு. லில்லி, லோட்டஸ் என்னப்பா, நான் தான் சொன்னேன் இல்ல, எல்லாரும் சேர்ந்து பண்ணலாம் வாங்க. ஓகே பண்டி, நீ எல்லாத்தையும் ஆல்ரெடி ரெடி பண்ணி வச்சிருக்கிறதால எனக்கும் இப்ப நம்பிக்கை வந்துருச்சு. நீ என்ன பண்ணணும்னு சொல்லு, நாங்க எல்லாரும் சேர்ந்து ஹெல்ப் பண்றோம். கண்டிப்பா பண்ணி முடிச்சிடலாம் பண்டி. டேய் சிண்டு, அந்த ஏணி எடுத்து போட்டு நீ மேல வந்து நின்னுக்கோ. லில்லி, லோட்டஸ், ரோஸ் எல்லாம் கீழே நின்னுக்கட்டும். சரியா? நம்ம 2 பேரும் மேல நின்னு ஓட்டலாம், அவங்க 3 பேரும் கீழே நின்னு ஓட்டட்டும். எல்லாரும் கரெக்டா பொசிஷனுக்கு நின்னாச்சு பண்டி. இப்ப என்ன பண்ணணும்னு சொல்லு. தம்பி, என்னப்பா இது? பஸ்ல எல்லாத்தையும் ஏத்த சொல்லி பிரின்சிபல் மேம் அனுப்பிச்சு வச்சா நீங்க இப்பதான் உட்காந்து எதையோ ஒட்டிக்கிட்டு இருக்கீங்க. என்ன ஏதாவது சத்தம் போட போறாங்கப்பா? டிரைவர் அண்ணா ப்ளீஸ்ண்ணா, ஒரு 5 நிமிஷம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. 5 நிமிஷத்துல நாங்க வேலையை முடிச்சிருவோம்ண்ணா, ப்ளீஸ்ண்ணா. சரிப்பா, ஏதோ உனக்காக ஒத்துக்கிறேன். சீக்கிரமா வேலையை முடிச்சு விடு. நான்சி, அங்க பாரு, அந்த ஃப்ரண்ட் போர்ஷனோட ஷேப் தெரியுதுல்ல? ஒவ்வொரு ஷேப்பையும் வச்சு பார்த்து அப்படியே ஒட்டிரு. இதுதான் ஃப்ரண்ட் போர்ஷன். அட ஆமா பண்டி,
இதுக்கு தான் பஸ்ஸோட மெஷர்மெண்ட் எல்லாம் நேத்து எடுத்துட்டு இருந்தியா? சூப்பர் பண்டி, இதை பார்த்தாலே தெரியுது இதுதான் பஸ்ஸோடைய சென்டர் போர்ஷன். வாவ், ஜன்னல் கூட கரெக்டா மெஷர்மெண்ட் வச்சு வெட்டியிருக்கியே, ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்கு. இதை ஒட்டினோம்னா ரொம்ப நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நான்சி அக்கா, அந்த ஃப்ரண்ட்டும் பேக்கும் வந்து ஈஸிக்கா. அந்த கீழே வீல் கிட்ட வருது இல்லையா, அது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. கொஞ்சம் தள்ளி ஓட்டிட்டீங்கன்னா நல்லா இருக்காதுக்கா. மஞ்சள் கொஞ்சம் ப்ளூ கொஞ்சம் தெரிஞ்சா நல்லா இருக்காது, அதனால கொஞ்சம் பார்த்து ஓட்டுங்க. ஆமா நான்சி, சிண்டு சொல்றது ரொம்ப கரெக்ட். அந்த வீல் கிட்ட நீ கரெக்டா பார்த்து ஓட்டலினா அலைன்மெண்ட் சரியா வராது. என்ன பண்டி நீயே, நேத்தெல்லாம் ஸ்கூலே நடக்கல, அப்பவாது நீ சொல்லியிருக்கலாம். இப்ப லாஸ்ட் மினிட்ல வந்து சொல்லிட்டு இருக்க. எனக்கு என்னமோ ரொம்ப டென்ஷனா இருக்கு தெரியுமா? ஏய், அது என்னது இது? அது பஸ்ஸுடைய அந்த பக்கத்துக்குப்பா. அந்த பக்கத்துக்கு ஒரு செட் அப்படியே இருக்கு. அந்த பக்கத்துக்கு இருக்கிறதெல்லாம் எங்கிட்ட கொடுங்க, நான் ஒட்டிக்கிறேன். அப்பாடா பண்டி அண்ணா, ஒரு வழியா 10 நிமிஷத்துல ஒட்டி முடிச்சாச்சுண்ணா. எனக்கு இப்ப தானா நிம்மதியா இருக்கு. பண்டி, இந்த பஸ்ஸ பாக்கறக்கே அடையாளமே தெரியல, அப்படியே மாறிடுச்சு. சூப்பரா இருக்கு தெரியுமா? சரி நான்சி, எல்லாரும் போய் அவங்க லக்கேஜ் எடுத்துட்டு வந்துருங்க. மேம் வந்து பாக்கும்போது நம்ம ரெடியா இருக்கணும். கைஸ் 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. நீங்க இந்த பஸ்ஸுக்கு ஸ்டிக்கர் ஒட்டிட்டு இருக்கும்போதே நான் ஒரு சூப்பரான விஷயத்தை ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அது என்னன்னு காமிக்கிறேன். ஏ ரோஸ், என்னது இது? இதுக்குதான் அந்த பக்கம் போனையா? என்ன ரெடி பண்ணி வச்சிருக்க? சீக்கிரமா சொல்லு. ரோஸ் அக்கா என்ன ரெடி பண்ணி வச்சிருக்காங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். பண்டி அண்ணா, கமான் சிண்டோ, நீ வெயிட் பண்ண, நானே அதை பண்டி கிட்ட காமிச்சிடுறேன். இங்க பாத்தியா, நம்ம ஸ்கூல் டூர் தானே போறோம், அதனால ஸ்டிக்கர்ல ஸ்கூல் டூர் அப்படிங்கிற லெட்டர்ஸ் எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி எடுத்துட்டு வந்திருக்கேன். இதை மட்டும் நம்ம பஸ்ல ஒட்டினோம்னா எங்கிருந்து பார்த்தாலும் ரொம்ப அட்ராக்டிவா இருக்கும் அட பண்டி. ரோஸ், இது கூட எங்களுக்கு தோணாம போச்சே. ஒவ்வொரு ஆல்பபெட்டையும் எடுத்துட்டு வந்தியா? சூப்பர்ப்பா. SCHOOL எல்லாமே இருக்கா? எப்படி 10 நிமிஷத்துல எடுத்துட்டு வந்த? பண்டி பாத்தியா, ரோஸ் நம்மளை விட அட்வான்ஸ்டா இருக்கா. என்னது இது, டூருக்கு லெட்டர்ஸ் இல்லாத மாதிரி இருக்கு. ஓ, டூருக்கு பதிலா ட்ரிப் போட்டுட்டியா? TRIP. சூப்பர் ரோஸ். ரோஸ், நீ கவலையே படாத. உனக்கு எங்க தோணுதோ அங்க ஒட்டு. அங்க ஒட்டுறதுக்கு பதிலா கொஞ்சம் மேல அங்க ஒட்டினா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் ரோஸ். நோ கைஸ், ரொம்ப மேல ஒட்டினா நல்லா இருக்காதுன்னு தோணுது. எனக்கு என்னமோ சென்டர்ல ஒட்டினா தான் ரொம்ப நல்லா இருக்கும். சூப்பர் ரோஸ் அக்கா. அக்கா, இந்த ஸ்கூல் பஸ் இதுக்கப்புறம் ரொம்ப சூப்பரா மாறப்போகுது. டேய் சிண்டு, ஆனா எல்லாம் ஓகே. உன்னதான் புது பஸ்ஸுக்கு போக சொல்லி பிரின்சிபல் மேம் சொல்லிட்டாங்களேடா. இப்போ நீ என்னடா பண்ண போற? நான்சி அக்கா, நான் உங்களை விட அதிகமா வேலை பார்த்திருக்கேன். அதனால கண்டிப்பா நானும் இந்த புது பஸ்ல தான் வரப்போறேன்க்கா. பிரின்சிபல் மேம் என்னை எல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. ஏ பண்டி, ஒரு நிமிஷம் கீழே வந்து பாரு. சூப்பரா இருக்கு தெரியுமா? பஸ்ஸுக்கு நீ ப்ளூ ஸ்டிக்கர் ஒட்டின, அதுல ரோஸ் வந்து ஒயிட் கலர்ல ஸ்கூல் ட்ரிப்னு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கா. சூப்பரா இருக்கு பண்டி. இந்த மாதிரி பஸ் எல்லாம் நான் ரோட்ல பாப்பேன், ஆனா எப்பவுமே நினைச்சு பாப்பேன் இந்த மாதிரி பஸ்ல எல்லாம் நம்ம போக முடியாதுன்னு. ஆனா இன்னைக்கு அதே பஸ்ல நம்ம போற மாதிரி ஆயிடுச்சு பாத்தியா? ஐயோ பண்டி, சிண்டு அங்க பாரு, நம்ம பிரின்சிபல் மேமும் மாலா மேமும் வந்துட்டு இருக்காங்க. பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க, சீக்கிரம் இறங்குங்க. ஏ பண்டி, நான் ஒன்னு சொல்லட்டுமா? நீ வந்து நம்ம எல்லாரும் ஓல்டு பஸ்ல போலான்னு சொன்னப்ப நான் உன் மேல ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா உண்மையாவே இப்ப இந்த பஸ் பாக்குறதுக்கு சூப்பர் ஆயிடுச்சு பண்டி. எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பஸ்ல வர்றதுக்கு. தேங்க் யூ சோ மச் பண்டி. ஐயோ பண்டி அண்ணா, அங்க பாருங்கண்ணா, நான் போக வேண்டிய புது பஸ் வந்துருச்சு. போச்சு. இன்னும் கொஞ்ச நேரத்துல என்ன கீழே இறங்கி வந்து அந்த புது பஸ்ஸுக்கு வர சொல்லிடுவாங்க. அப்படின்னா நான் இந்த ட்ரிப்ல நான் தனியா தான் போகணும், உங்க கூட எல்லாம் உட்கார முடியாது. டே சிண்டோ, நீ வெயிட் பண்ணுடா, நான் மாலா மேம் கிட்ட பேசி பாக்குறேன். அண்ணா போங்கண்ணா, நீங்க எங்களை எல்லாம் பிளான் பண்ணி புது பஸ்ஸுக்கு அனுப்பிச்சு வச்சுட்டு இந்த பஸ்ஸை நீங்க எவ்வளவு சூப்பரா மாத்திட்டீங்க பாருங்க. மை காட், என்னது இது? ஸ்டூடெண்ட்ஸ் பேசிட்டு இருக்கிற மாதிரி சத்தம் கேட்குது. இங்க என்ன நடக்குது? உங்க எல்லாத்தையும் பழைய பஸ்ல ஏறத்தானே சொன்னேன். பண்டி, சிண்டு, நீங்க 2 பேரும் பஸ் மேல ஏறி என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மை குட்னஸ், என்னது இது? பஸ்ல ஃபுல்லா ஸ்டிக்கர் ஒட்டின மாதிரி தெரியுது. யார் பண்ணின வேலை? மேம் ப்ளீஸ் மேம், கோவப்படாதீங்க மேம். இதெல்லாம் ரிமூவபிள் ஸ்டிக்கர்ஸ் தான் மேம். அது வந்து மேம், நாங்க மட்டும் ஓல்டு பஸ்ல போறோம்னு எல்லாரும் ஃபீல் பண்ணாங்க மேம். அதனால தான் மேம் இருக்கிற 10 மினிட்ஸ்ல நான் இதை ஃபுல்லா டெக்கரேட் பண்ணிட்டேன். மாலா மேம், நான் கூட இந்த ஸ்டிக்கர் எல்லாம் ஒட்டுறதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணியிருக்கேன் மேம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் ரெடி ஆயிட்டீங்கல்ல? ஓல்டு பஸ்ஸில் வர்றோன்னு சொல்லிட்டு இருந்த 10 மினிட்ஸில் ஓல்டு பஸ்ஸை நியூ பஸ்ஸாக மாற்றிட்டீங்க. இட்ஸ் ஓகே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி பண்ணுனா எனக்கு சந்தோஷம்தான். எல்லாரும் அவங்கவுங்க லக்கேஜ் எடுத்துகிட்டு லைனில் வெயிட் பண்ணுங்கள். நேம் லிஸ்ட் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு பஸ்ஸில் ஏற்றிடலாம். கீதா மேம், நீங்கள் தானே இவங்களுடைய கிளாஸ் டீச்சர், அதனால் அவங்க பஸ்ஸில் நீங்களே போயிடுங்க. ஓகே, அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா மாலா மேம் தானே இவங்களுடைய கிளாஸ் டீச்சர், இவங்க கிளாஸ் கூட மாலா மேம் போகட்டும். மாலா மேம், உங்கள் பஸ் முன்னாடி போகட்டும். நாங்கள் உங்களை ஃபாலோ பண்ணிவிட்டு பின்னாடி வந்துடுறோம். லொக்கேஷன் நான் டிரைவருக்கு ஆல்ரெடி வாட்ஸ்அப் பண்ணிட்டேன், அதை பார்த்து அவரை போக சொல்லுங்கள். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் நாங்க தான் மேம் புது பஸ்ல போறோம்னு சொன்னோம். ஆனா இப்ப அந்த பழைய பஸ் ரொம்ப நல்லா இருக்கு மேம். எங்களையே அந்த பழைய பஸ்ல அனுப்பிச்சு வைக்கிறீங்களா மேம்? வாட் இஸ் திஸ் பப்ளி? ஃபர்ஸ்ட் பழைய பஸ் வேண்டாம் புது பஸ் வேணும்னு நீ தான் கேட்ட, இப்போ புது பஸ் வேண்டாம் பழைய பஸ் தான் வேணும்னு சொல்லிட்டு இருக்க.
அவங்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாரும் சேர்ந்து ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பஸ்ஸை டெக்கரேட் பண்ணிருக்காங்கம்மா. மேம் எங்களையும் டெக்கரேஷனுக்கு கூப்பிட்டுருந்தா கண்டிப்பா நாங்களும் ஹெல்ப் பண்ணிருக்கோம் மேம். மேம் அந்த பஸ்ஸை நீங்களே பாருங்க மேம். சின்ன பசங்க போற மாதிரி ரொம்ப கியூட்டா இருக்கு மேம். எங்க பஸ் பார்க்கறதுக்கு ரொம்ப ஓல்டு மாடலா இருக்கு மேம். ப்ளீஸ் மேம். வாட் இஸ் திஸ் ஸ்டூடெண்ட்ஸ்? பிரின்சிபல் நின்னுட்டு இருக்காங்க. அவங்க முன்னாடி இந்த மாதிரி திரும்ப திரும்ப பேசிட்டு இருக்கீங்க. நம்ம டூர் கிளம்பறதுக்கு லேட் ஆச்சு. லக்கேஜை வச்சுட்டு ஒவ்வொருத்தரா இப்ப பஸ்ல ஏற போறீங்களா இல்லையா? ஐயோ டே சிண்டு, உங்க கீதா மேம் திட்டுறத பாத்தியா? அவங்க கண்ணுல மட்டும் நீ பட்டான்னு வச்சுக்கோயேன், அவ்வளவுதான் அந்த பஸ் கூப்பிட்டுக்குவாங்கடா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வண்டி அண்ணா நீங்க கொஞ்சம் சும்மா இருங்கண்ணா. நீங்க பேசுறத கேட்டு மேம் கண்டுபிடிச்சிருவாங்கன்னு நினைக்கிறேன். யார் அப்ப இருந்து பேசிக்கிட்டே இருக்கிறது? சிண்டு, உனக்கு இங்க என்ன வேலை? உங்க கிளாஸ் எல்லாரும் அந்த பஸ்ல தானே வர்றாங்க. கமான், உன்னோட லக்கேஜ் எடுத்துட்டு அந்த லைன்ல போய் நில்லு பார்க்கலாம். வாட் இஸ் திஸ் பண்டி? ரூல்ஸ் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். ஓகே, உங்க 2 பேத்துக்கு மட்டும் ரூல்ஸை மாத்தி வைக்க முடியாது. மேம் நானும் தான் மேம் பண்டி அண்ணாக்கு நான்சி அக்காக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப ஹெல்ப் பண்ணிருக்கேன் மேம். அதனால என்ன சிண்டு இப்போ? சரி அதை விடு, நீ ஓரமா நில்லு. எல்லா ஸ்டூடெண்ட்ஸ் ஏறினதுக்கு அப்புறம் இடம் இருந்துச்சுன்னா அந்த பஸ்ல இருந்து கொஞ்சம் பேர்த்து கூப்பிட்டுக்கலாம். பிடி சார் இப்ப வருவாரு. அவர் உங்க லக்கேஜ் எல்லாத்தையும் எடுத்து பஸ் மேல வச்சிருவாரு. ஓகே, நீங்க எல்லாரும் லக்கேஜை விட்டுட்டு பஸ்ல ஏறினீங்கன்னா போதும்.